ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழனுடைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்ததுனால நம்ம பாண்டியன் நம்ம வானதியோட ஃபோனை எடுக்காமல் இருந்தாங்க. ஸோ அதனால் வானதி அவங்கள தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பேசி முடிச்சுட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன், நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அம்மா நீ ஏன் உங்கள் வீட்டு பிரச்சனை எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு வானதி பேசிக்கிட்டே போகிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்ட அதை பேசி உனக்கும் டென்ஷன் ஆகணும், ஆல்ரெடி நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் நிறைய திட்டு வாங்கிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு டென்ஷனில் தான் இருக்க, எதுக்கு இதுவும் அதோடு சேர்ந்து எனக்காக நீ எவ்வளோதான் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டி உனக்காக நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட வானத்தை பேசிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரதுக்காக போயிட்டுருக்காங்க. நீ எப்போ என்ன கல்யாணம் படிப்ப அப்படின்னு, என்ன திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உன் கூடவே சேர்ந்து இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது பாண்டி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் சேரன் சம்பா கிட்ட பேசிட்டு விஷயத்த இன்னும் வானதிக்கிட்ட சொல்லலை. ஸோ சொல்லிட்டு அவங்க ஒரு ஓட்டவாய் உளறி வச்சிருவாங்க, அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வராங்க. அவங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு என்னடா இவ இந்நேரத்தில் எங்கடா போயிட்டு ஆளை காணோம் அப்படின்னு, அம்மா அவள் எங்கே போயிருப்பான்னு தெரியாதா, அந்த பாண்டி பையனை தான் பார்க்க போயிருப்பா அப்படின்னு, இவளுக்கு வர வர ரொம்ப கொழுப்பு அதிகமாகிட்டே போகுதுடா அப்படின்னு, அம்மா இவளுக்கு என்ன புதுசாவா கொழுப்பு முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் பாண்டியன் கூட்டிகிட்டு வீட்டு வாசல்லையே வானதி விட்டுட்டு போகிறாங்க. பாத்தியம்மா எவ்வளோ தைரியம் தான், ரெண்டும் ஊர் சுற்றிட்டு நம்ம வீட்டு முன்னாடியே கூட்டிகிட்டு நம்ம பொண்ணை விட்டுட்டு போகிறோம், தலையெழுத்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இதுக்கும் எவ்வளோ சொன்னாலும் உரைக்கவே மாட்டேந்து உன் மானத்தை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு வானத்தையும் உள்ளே போயிடுறாங்க. பாண்டியனும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. நீ பார்த்து பத்திரமா போ பாண்டி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சேரன் வீட்டில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. என்னடா நிலாவும் சோழனும் வெளியில் போனாங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுட்ருக்காரு. அண்ணா என்ன கேட்டால் எனக்கு எப்படி நான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா காலையில் ரொம்ப பேசிட்டான் சோழன், நிலா அதை கேட்டு கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு, தெரியலேன்னு வெளியே கூட்டிகிட்டு போய் அண்ணனை வச்சு செய்யலான்னு கூட்டிகிட்டு போயிடுச்சா என்னவோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. டி பல்லவா நீ சொன்னதை பார்த்தா அப்படி இன்னும் நடந்த மாதிரியே தெரியலையா அப்படின்னு, என்னென்ன நீ எப்படி சொல்கிற அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அப்போ 3 பேரும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா ஆமாம் இல்லை பல்லவா நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை போல இருக்கு, அப்போது அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையாக தான் இருக்காங்க, இவன் என்ன பண்ணாலையும் அவங்க சகிச்சுக்கிட்டு போகிறாங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கும் சோழனை பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஆனால் இந்த சோழன் தான் அது புரிஞ்சிக்காம வளன்னு கொல்லன்னு ஏதாச்சும் பண்ணி அவங்கள கடுப்பேற்றி விட்டுறான், இப்படியே போய்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக அவங்க மனசு மாறினா கூட அது அவனே மாற விடாமல் பண்ணுருவோம் போல இருக்குன்னு, இவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாப்பா நிலா அப்படின்னு, என்னென்ன எல்லாம் ரெடியா அப்படின்னு, ஆமாப்பா எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு இப்போ தான் கொண்டு வச்சு உங்களை ஆளை காணோன்னு கேட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க, வாங்கப்பா கை கால் கழுவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு வைக்கும்போது ஆனால் எனக்கு கொஞ்சமாக போதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா நிலா பசியோடு இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே நானும் சொல்லணும் வெளியவே நிறைய சாப்பிட்டு வந்துட்டோம், அதனால தான் கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமோ எல்லா சாப்பாடும் இப்போ வேஸ்ட்டாக போகுமோ அப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லைப்பா பரவாயில்ல, மீதி இருந்தால் காலையில் லெமன் ரைஸ் மாதிரி கிண்டி காலையில் சாதத்தோடு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்க கொஞ்சம் சாப்பிட்டா சரியாக போகுதுப்பா, வேஸ்ட்டாலாம் போகாதுப்பா, நீயும் சோழனும் வெளியில் போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலலாம் போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்களாண்ணே என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல இன்னொரு பக்கம்
சோழன் கிட்ட. ஏண்டா நானும் அவளும் என்னைக்காச்சும் தான் வெளியில் போய் சாப்பிட்டு வரோம், அதுவே அவள் என் கூட வந்து சண்டை போட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு ஏதோ அப்படி நாங்களே வந்து தட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கோம், அது உனக்கு பிடிக்கலையா, நடுவில் வந்து கெடுத்து விடணுமா அப்படின்ற மாதிரி பல்லவன் கிட்ட வந்து சோழன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ சோழன் வந்து நடந்த விஷயங்கள நினச்சிட்டு இருக்காரு. நம்ம இவ்வளோ பண்ணியும் நிலா நமக்காக போய் பேசியிருக்கா, நிலாவை கடுப்பேற்றணுன்றதுக்காக தான் நம்ம இதை பண்ணோம், முக்கியமாக நிலா கூட சேரணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நிலாவே எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காங்க, என் மேலே தன்மையாக இருக்காங்க, கொஞ்சம் கோவப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் நாம் தான் இதை புரிஞ்சுக்காம நிலா கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம நிலாவை பற்றி நிலாவும் நானும் சேர்ந்து இருக்க போகிறோம், அதாவது என் மேலே இருக்கிற காதல்னால தான் நிலா அப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணனுங்க கிட்ட தம்பிக்கிட்டையும் பேசிட்டு இருந்ததுக்கப்புறமும் அதை கேட்டுடும் வெளியே கூட்டிகிட்டு போய் நம்மளை ஏதாச்சும் கேட்க போகிறா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை பற்றி பேசாமல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுட்டாலே. அப்போது நம்ம மேலே நிலாவுக்கு காதல் இருக்குது அப்படின்னு சோழன் ரொம்ப வந்து சந்தோஷமாக நம்பிக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. இதே ஃப்ளோவில் போனால் கண்டிப்பாக நிலாவும் நாமளும் ஒன்று சேர்ந்துருவோம், கூடி சீக்கிரத்தில் நிலா நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்ச உடனே இங்கே சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்ச உடனே அவர் வேலையை பார்க்க போகிறாரு. அப்போது பாத்ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து கால் வலிக்கு விழுந்துடுறாரு. ஸோ வந்து கால் அடிபட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி எழுந்தி வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு அண்ணே டீனு அப்படின்னு கேட்குறாங்க. டே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, கால் ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு. ஏன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த மாதிரி கால் வலிக்கிடுச்சுடா பாத்ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே பார்த்து பொறுமையாக வேலை செய்ய மாட்டியா, என்னென்ன நீ டீ கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சோழனும் உட்காந்துடுறாங்க. பல்லவன் வந்து தான் அண்ணனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்து கால்லாம் வந்து பிடிச்சு விடுறாரு. ஒன்றும் இல்லடா பல்லவா அப்படின்னு சேரன் சொன்னாலையும் பல்லவன் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த வேலையை. அதை நினச்சி நம்ம சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் பல்லவன் வேறு வயிற்று பிள்ளையாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே அண்ணன் தம்பிங்க போல தான் இவ்வளோ நாளாக இருந்தோம். கூட பிறந்ததோ 2 தம்பிங்க கூட அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பல்லவனுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம், உண்மையிலே என் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சின்னதாக வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. நினச்சதுக்கப்புறம் போதும் விடுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும்ண்ணே பரவாயில்ல அப்படின்னு நிலா அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு பார்த்த உடனே என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா கால் ஸ்லிப்பாகி பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டா அப்படின்னு. ஏன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமாண்ணே ரொம்ப வலிக்குதா அப்படின்னு நிலா துடிச்சு போகிறாங்க. ஸோ இங்கிருந்தோ வந்த இந்த அதாவது ஒரே ரத்தம் இல்லை அப்படின்னாலையும் பல்லவனும் நிலாவும் அவ்வளோ துடிக்கிறாங்க சேரனுக்காக. ஆனால் இந்த 2 தம்பிங்க இருக்காங்களே அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது, இன்றைக்கி நான் போயே ஆகணும், அதனால் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் டைம் ஆகிடும்ப்பா, இப்போவே லேட் ஆகிடுச்சு, இன்னும் சமைக்க கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பரவாயில்ல விடுங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாரும் வெளியில் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களாலேயே சமைக்க முடியல விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லப்பா அது சரிதான், ஆனால் இப்போ காலையில் சாப்பாடு எல்லாரும் என்ன பண்ணுவோம், மதியம் வேணா கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. பேசாமல் நான் சமைக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சமைக்கிறா அப்படின்ன உடனே எல்லாரோடைய ரியாக்ஷனும் நிலா மேலே தான் இருக்குது. என்னாச்சு, ஏன் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அண்ணா தோசை மாவு இருக்குல்ல, தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு ரிலாக்ஸ் ஆகுது. அப்பாடா எப்படியோ தோசை அதாச்சும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சோழனும் பாண்டியனும் அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சோழன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் அப்படின்னு. அப்போ வெட்டியாக தானே இருக்கீங்க, வாங்க என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா என்ன இன்சல்ட் பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சிரிக்கிறாரு. அதை பார்த்து என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு போன ஹனி தோசை மாவு கரைக்க கூப்பிட்றாங்களா இல்லை பாத்திரம் தேய்க்க கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கலைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனதுக்கப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பாத்திரத்தில் கழுவணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க பாத்திரம்லாம் பொறுமையாக வந்து கழுவிக்கலாம், இப்போ நான் தோசை ஊற்றுறேன், நீங்கள் சட்னிக்கு ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு. ஏங்க எனக்கு சட்னிக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாதுங்க அப்படின்னு. ஏங்க நான் சொல்ல நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரியுமா முதல்ல அப்படின்னு. அதெல்லாம் தெரியும், சட்னி தானே, கொஞ்சமாக கடலை அதுக்கப்புறமா வந்து கடலை அப்புறம் தேங்காய் அப்புறம் மிளகா இதெல்லாம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு சட்னி அரைக்க வேண்டியது தானே, அதெல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க பண்ணுறோம்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், அப்போ தானே அவள் நம்ம மேலே கொஞ்சமாச்சும் கருணை காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சட்னிக்காக ரெடி பண்ணிட்டுருக்காரு. அப்போது தேங்காய் உடைக்கும் போது அவரோட கையை வந்து குத்திடுது. எங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிறாரு. திரும்பவும் கையை குத்திக்கிறாரு. முதலையாச்சும் லேசாக பூச்சி, இந்த தடவை கையில் வந்து பிளட்டே வந்துடுது. அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப துடிக்கிறாரு. நிலா திரும்பி பார்த்துட்டு உங்களை பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பி பார்த்தா கையில் ரத்தம். அதை பார்த்த உடனே நிலா துடிச்சு போயிடுறாங்க. உடனே சோழன் பார்த்த சோழன், என்ன இது இவ்வளோ ரத்தம் வருது, ஏங்க உங்களுக்கு தெரியாதுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. ஏங்க இதை தானே ஆரம்பத்திலே சொன்னோம் அப்படின்னு மனசுக்குள்ளே சோழன் நினைக்கிறாரு, வெளியில் சொல்லலை. இல்லைங்க நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு தான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அதுக்காக பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து துடிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் டவல் எடுத்து அது வந்து துடைக்கிறாங்க. அப்பயும் பிளட் நிற்கவே இல்லை. உடனே சோழனுடைய கையை வந்து நிலா வந்து அவங்களுடைய வாயில் வச்சு பிளட்டை நிறுத்துறதுக்காக இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சோழனுக்கு அப்படியே அவங்களே அறியாமல் ஒரு பயங்கர சந்தோஷம், நிலா இந்த அளவுக்கு நம்ம மேலே கேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பிளட்டு கொஞ்சமாக நினைத்ததுக்கப்புறம் சோழன் இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு நிலா கொடுக்குறாங்க. இப்போ பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சரி விடுங்க, உங்களுக்கு செய்ய தெரியலன்னா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க பரவாயில்ல அவ்வளோதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடுறாரு. ஏங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க அப்படின்னு. அங்கே வச்சுருங்க சோழன், நான் வந்து மிக்ஸியில் போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஏங்க அதை தண்ணி ஊற்றி போடணும்ல, நானே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியும் சோழனையும் அரைச்சிட்றாங்க. ஸோ வந்து இதை வந்து பார்த்து சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிலாவும் சோழனும் கிச்சனில் ஒன்றா நின்று சமைக்கிறாங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நினைக்கிறாரு. ஸோ இதுக்காகவே அடிக்கடுக்க காலை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறமா சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா நிலா வந்துட்டு தோசை ஊற்றிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. நிலாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. சோழனும் வந்து சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பல்லவனும் காலேஜுக்கு கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. பல்லவா நீ பார்த்து ஜாக்கிரதைடா, மதியமாக ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடா நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு நிலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நிலா அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த லேடியோட நினப்பு தான் நம்ம நிலாவுக்கு, அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. வழிமுறைக்கா அவங்க எங்கேயுமே கண்ணில் படுறதே கிடையாது. ஸோ பல்லவன் அங்கே வீட்டுட்டு, சரிடா பல்லவா மதியத்துக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு, காசு இருக்கா நான் கொடுக்கட்டுமா நீ. இல்லை நீ பரவாயில்ல அண்ணன் காலையிலே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா பல்லவா பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சேரன் வந்து சைட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ சைட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா அவருடைய கால் வந்து தாங்கி தாங்கி நடந்துகிட்டே போகிறாரு. அப்போது வேலை செய்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. சேரன் வந்து வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, ஏன் வந்து வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பரவாயில்ல நான் வரலைன்னா எங்கள் வேலை எப்படி நடக்கும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்தா வந்து வராங்க சேரனை பார்க்குறதுக்காக. அப்போது சேரன் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு, ஏன் உட்காந்துட்ருக்கீங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு. இல்லைப்பா சந்தா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, கால் தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்னு. உடனே சந்தா ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. எங்கே வலிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை நினச்சி நீ ஏன் அழுகிற அப்படின்னு சேரன் வந்து கேட்குறாரு. பார்த்து செஞ்சுருக்கலாம்ல, வலிக்குதா அப்படின்னு சொல்லி சந்தா வருத்தப்பட்டு அழுகிறாங்க. சந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா அப்படின்னு சந்தா அழுகிறாங்க. அப்படின்ன உடனே சேரன் தன் வலியை கூட மறைச்சிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாக போச்சு, நீ இப்போ நீவி விட்டல, சிலுக்கு தான் பிடிச்சிருக்கும் போல இருக்குது, சரியாக போச்சுப்பா விடுப்பா, ஈவினிங்குள்ளே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க வாங்க அப்படின்னு சந்தா கூப்பிட்டு இருக்காங்க. இருக்கட்டுப்பா சந்தா இங்கே வேலை இருக்குது நிறையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் காலேஜுக்கு போகிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவை பார்க்குறாங்க. பல்லவன் வந்துட்டு ஸோ நிலா கண்ணில் அந்த லேடி பரலை. அதுக்கப்புறம் பல்லவன் கடலில் படுறாங்க. ஸோ காய்கறி வாங்கிக்கிட்டு அந்த பக்கமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்துட்டு பல்லவன் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இது அவங்கள மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க பல்லவனிடமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் பார்த்த உடனே
உடனே அவங்க தான் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. அவங்களுக்கு பல்லவனை சுத்தமாக அடையாளமே தெரியல. பல்லவன் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமையும் நின்றுட்டு இருக்காரு. அவங்கள பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன் காட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் நீ ஏமா என்னை அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. என்னை தனியாக விட்டுட்டு ஏன் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப குழப்பமாக இருக்குது. யார்பா நீ என்ன வேணும் உனக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க பேசுறது பல்லவனுக்கு புரியலை. ஸோ பல்லவன் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் இல்லைம்மா நான் தான் உங்கள் பையன், நீங்கள் அம்மா என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை. யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் இங்கே பல்லவன் இல்லை நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவங்களுக்கு அடையாளமே தெரியல. அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி அந்த லேடி போயிடுறாங்க. அப்புறம் காலேஜுக்கே போகாமல் பல்லவன் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு இங்கே நடேசன் கிட்ட ஒரே பயங்கர சண்டை. ஸோ அப்போ வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல. ஸோ வந்த உடனே என்னடா காலேஜுக்கு போலியா வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் பல்லவனுக்கு பயங்கர கோவம் காலேஜ் பேக்கை தூக்கி எறிறாரு. என்னடா என்னாச்சு படிக்க போடானா இப்படி பேக்கை தூக்கி போட்டுட்ருக்க என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்கவும் அந்த லேடி எங்கே இருக்காங்க அந்த லேடியை பற்றி கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. டே யாரடா என்ன திடீர்னு என்னமோ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அதான் என் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷாக் ஆகுது நம்ம நடேசனுக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவங்கள நான் இன்னைக்கு பார்த்தேன். அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க இங்கே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. உயிரோட இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாளாக நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டோம். நீங்கள் யார்கிட்டையுமே விஷயத்த சொல்லலை. ஆமாம் நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன். அவங்க கிட்ட போய் நான் பேசவும் செஞ்சேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. நடேசனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா யாரையோ பார்த்துட்டு சும்மா உளறிட்டு இருக்காதா அப்படின்னு. நான்லாம் உளரலை. அவங்கள பார்த்து நான் பேசினேன். ஆனால் அவங்களுக்கு என்ன அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள் அந்த லேடி இங்கே தான் இருக்காங்க எனக்கு தெரியும். அவங்க உயிரோட தானே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட பேசுகிறாரு பல்லவன். டே சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. உடனே பல்லவன் நடேசனை நிறுத்தி அவங்களோட நெஞ்சில் சட்டையில் மேலே கையை வச்சுக்கிட்டு இங்கே நில்லுங்க நான் பேசிகிட்டு இருக்கேன்ல எங்கே போகிறீங்க? என் அம்மா இங்கே தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க செத்து போயிட்டாங்களா இருக்காங்களான்னு கூட ஏன் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. என் அம்மாவை ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் தனியாகவே வச்சுருக்கீங்க? அவங்களும் உங்களுக்கு ஒய்ஃப் தானே. அதாவது சேரனுடைய அம்மா தான் இறந்து போயிட்டாங்க. அதான் என் அம்மா இருக்காங்கல்ல அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டியது தானே. ஏன் நீங்கள் அவங்கள தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க? அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா இல்லை நீங்கள் அவங்கள விரட்டி விட்டுட்டீங்களா அப்படின்னு பல்லவன் நிறைய கேள்விங்களை கேட்குறாங்க நடேசன்கிட்ட. அவருக்கு கிட்ட பல்லவன் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன்னா பல்லவனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நினைக்கிறாரு. ஸோ அப்படி பல்லவன் பேசி கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாண்டி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பாண்டி பார்த்த உடனே என்னாச்சுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதான் அந்த லேடி இருக்காங்கல்ல என்னுடைய அம்மா நான் அவங்களை இன்னைக்கு பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாம் இந்த ஆள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அமைதியாகவே இருக்காரு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க பல்லவனுடைய அம்மா உண்மையிலே உயிரோட தான் இருக்காங்களா? ஏன் இது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லவே இல்லை? அவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வியை தான் பாண்டியனும் கேட்குறாரு. தேவையில்லாமல் நீங்கள் எதையோ பார்த்துட்டு உளறிட்டு இருக்காதீங்க விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னை கேள்வி கேட்க வந்துட்டான் பொடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பல்லவனுக்கு கோவம் நடேசன்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் சேரனுக்கு அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கு சோழனுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ முதல்ல சோழன் சேரன் வர்றாரு. அதுக்கப்புறம் நிலாவுமே வந்துடுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே என்னாச்சு ஏன் எல்லாரும் வெளியிலே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அண்ணா அதான் பல்லவனுடைய அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேரன் கிட்ட. ஆமாம் அதுக்கு என்னடா இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா இன்னைக்கு பல்லவன் அவங்கள பார்த்துருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னடா பல்லவா பாண்டி சொல்கிறது உண்மையா அப்படின்னு. ஆமாண்ணா நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் அப்படின்னு உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா நிலா ஏற்கனவே 2 டைம் பார்த்துருக்காங்க. சோழன்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லி பல்லவனுக்கு தெரியாததுக்கு முன்னே அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பல்லவன் கண்ணில் இப்போ அவங்க பட்டுட்டாங்க அப்படின்னு உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பல்லவன் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயந்த மாதிரி தான் இப்போ பல்லவன் அவங்களுடைய அம்மாவை பார்த்த உடனே நடேசன் கிட்ட ஏன் அம்மாவை கூட கூட்டிகிட்டு வைக்காமல் இருக்கீங்க அவங்க உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்ன காரணத்துக்காக என் அம்மாவை நீங்கள் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னலாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ இதனால தான் நிலா பயந்தாங்க.
அப்படிதான் நடந்துட்டுருக்கு. இத கேட்ட உடனே, "என்னடா பல்லவா சொல்ற?" அப்படின்னு எல்லாருமே கேட்க, "ஆமா, இந்த ஆளுகிட்ட நான் கேட்குறேன், வாய திறந்து பதில் கூட சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ இந்த ஆள் வாய திறந்து எதுக்காக என் அம்மா கூட இல்லாம, என் அம்மா தனியா இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லல, நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பல்லவன் பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. "அவங்கள பார்த்து நான் அப்பவே பேசுறேன், நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியலண்ணே" அப்படின்னெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள்ல பல்லவன் வந்து சொல்லவும், சேரனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட எல்லாருமே வந்து கேட்டுட்டு நிற்கிறாங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்களா, இங்க தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு நடேசனால பதிலே சொல்ல முடியல. ஸோ அமைதியா நிற்காங்க. "இங்க பாருங்கடா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க" அப்படின்னு. "அது எப்படி விட்டுட்டு போக முடியும்? என் அம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்க, என் அம்மாவை உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்க எப்படி என் விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? நீங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோவப்பட்டு நடேசன் கிட்ட சட்டையை பிடிச்சி கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. "பல்லவா, அமைதியா இருடா" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "இல்ல அண்ணி, நான் உங்களை இன்னைக்கு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி பல்லவன் அழுத்தமா சொல்லிட்டு இருக்கவும், "டேய், நானும் தாண்டா அவங்கள பார்த்தேன், இப்போ என்ன பண்றது அதுக்கு? அவர் தான் என்ன கேட்டாலும் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேன்றாரே" அப்படின்னு நிலா சொல்லவும், இதுக்கு மேல ஷாக்கா இருக்கு எல்லாருக்குமே. அதாவது சேரன் பாண்டியனுக்கு சோழன் மட்டும் அமைதியாகவே நிற்கிறாரு. "என்னப்பா சொல்கிற நிலா, நீயும் பார்த்தியா?" அப்படின்னு. "ஆமாண்ணே, நான் கூட அவங்கள பார்த்தேன், சோழனுக்கு கூட இந்த விஷயம் தெரியும்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஏன் நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை?" அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. "பல்லவா, விடுடா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. "அண்ணி, அது எப்படி விட்டுற முடியும்? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு, சோழனுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட யாருமே சொல்லலை இல்லை" அப்படின்னு. "பல்லவா, நீ விஷயம் தெரிஞ்ச அப்படி கோவப்படுவி அப்படின்னு தெரிஞ்சுதாண்டா" அப்படின்னு. "அது எப்படி அண்ணி, என் அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட பேச முடியாம, அவங்க என்னாச்சு, ஏன் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம நான் அமைதியாக இருக்க முடியும்? ஏன்னா அவங்க என்னுடைய அம்மா அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும், "விடுடா, அதான் இவர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாருல, அவங்க எங்கே இருக்காங்கன்னாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கூட அவங்கள 2 டைம் பார்த்துருக்கேன், சோழன்கிட்டயும் சொல்லியிருக்கேன், அவரும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விடுடா பல்லவா, அவங்கள கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா நீ, இப்போவே நம்ம போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரலாம்" அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. "இப்போ வேண்டாண்டா பல்லவா, நீ பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை எல்லாரும் பொறுமையாக வந்து இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்